ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கோல் லூப் சேனல். இந்த வீடியோ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் சீரீஸில் ப்ராப்ளம் நம்பர் 2. ஸோ ஆல்ரெடி ப்ராப்ளம் நம்பர் 1 சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். இது ப்ராப்ளம் நம்பர் 2. கொஸ்டின் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா செக் ஃபார் அனகிராம். அனகிராம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்றாங்க, செகண்டாக ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சைலண்ட் கொடுத்துருக்குறாங்களா. ஸோ இந்த சைலண்ட் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே செகண்ட் ஸ்ட்ரிங்கில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் அனகிராம். ஸோ சைலண்ட்டுங்கிற ஃபஸ்ட்டு இன்புட் வந்து இது ஸ்ட்ரிங் 1, இது வந்து ஸ்ட்ரிங் 2. இப்போது ஸ்ட்ரிங் 1ல் இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே ஸ்ட்ரிங் 2ல் இருக்குதான்னு செக் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு எஸ்ஸுங்கிறது இருக்குது, ஐங்கிறது இருக்குது, எல்லுங்கிறது இருக்குது, ஈங்கிறது இருக்குது. ஸோ இப்படி ஒரு வேர்டும் ஒரு லெட்டருமே ஸ்ட்ரிங் 2ல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் அனகிராம். ஸோ அடுத்து ஒரு இன்புட் பார்க்கலாம். இதில் இன்புட்டில் ஏஏபிபிசிடி, இன்புட் நம்பர் 2ல் ஏபிசிடி பிஏ, இந்த மாதிரி 2 இன்புட் கொடுத்துருக்குறோம். இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது ஒரு அனகிராம். அதனால் நம்ம ட்ரூங்கிறத பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா. இப்போது இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு 26 அரே லென்த் உள்ள அதாவது 26 சைஸ் உள்ள ஒரு அரே ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஒரு வேர்டையாக ஒரு லெட்டரையாக நம்ம ட்ராவர்ஸ் பண்ணி உள்ளே போடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ அப்படிங்கிறது 0ல் ஆட் ஆகணும். அதுக்காக ஏயோட ஆஸ்கி வேல்யூ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 97. ஸோ இந்த வேர்டோட ஆஸ்கி வேல்யூவை எடுத்துட்டு -97 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 0 வரும். ஸோ நம்ம 0ல் ஸ்டோர் பண்ணிடலாம். அடுத்து பியோட ஆஸ்கி வேல்யூ 98, அதோட 97 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 வரும். அப்போது நம்ம இந்த பாக்ஸுக்குள்ள அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். பியோட ஆஸ்கி வேல்யூ 97, அப்போது 98, 97 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 வரும். ஃபஸ்ட்டு இன்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஏக்கு போகலாம். ஏயோட ஆஸ்கி வேல்யூ என்ன, அதே 97. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0 வரும், ஸ்டோர் பண்ணியாச்சு. அகைன் மறுபடி பியோட ஆஸ்கி வேல்யூ கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 1 தான் வரப்போகுது. அதில் மறுபடியும் ஸ்டோர் பண்ணியாச்சு. அதே மாதிரி சியும் ஸ்டோர் பண்ணுறோம், டியும் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போது அதுக்கப்புறம் இது வந்து இன்புட் நம்பர் 2. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட ஆஸ்கி வேல்யூ எடுத்து இந்த இன்டெக்ஸில் இருக்கிறத மைனஸ் பண்ண போகிறோம். பண்ணிடலாமா. ஃபஸ்ட்டு ஏ எடுத்துக்கிறோம், ஏ எடுத்து அதை மைனஸ் பண்ணியாச்சு. அப்புறம் பி எடுத்தாச்சு, பிஏ மைனஸ் பண்ணியாச்சு. அதோட இன்டெக்ஸில் இருக்கிறத நம்ம மைனஸ் பண்ணியாச்சு. இப்போது சி எடுத்துக்கிறோம், சியோட இன்டெக்ஸ் என்ன 3, இன்டெக்ஸ் நம்பர் 2. ஆனால் நமக்கு பேசிக்காக பார்த்து போனால் 1 2 3 3வது இடத்துல இருக்குது. இன்டெக்ஸ் நம்பர் 2 மைனஸ் பண்ணியாச்சு, 0 வந்துருச்சு. அப்புறம் டியோட இன்டெக்ஸ் 3, 4th பிளேஸில் இருக்குது. ஸோ அதை 0 பண்ணியாச்சு. அப்புறம் ஏயோட இன்டெக்ஸ் என்ன 0, 1st பிளேஸ். ஸோ இதை 0 பண்ணிடலாமா. அப்புறம் பியோட இன்டெக்ஸ் என்ன 1, 2nd பிளேஸில் இருக்குது. அதையும் 0 பண்ணிடலாம். இப்போது ஃபுல்லாக நம்ம 0 பண்ணியாச்சு. ஃபுல் ஸ்ட்ரிங்கை ட்ராக்ரஸ் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். இப்போது இந்த கவுண்ட்டுங்கிறதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு வேல்யூ 0 தவிர வேறு ஏதாச்சும் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போது எப்படின்னா இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லெட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மைனஸில் போகும். அதுவே இதில் இல்லாத ஒரு லெட்டர் இருக்குது, ஸ்ட்ரிங் 1ல் இருந்துச்சு அப்படின்னா இதில் நமக்கு 1ன்னு ஸ்டோர் ஆகிருக்கிறோம். ஓகே, அப்படியா. அப்புறம் இப்போது இதில் எல்லாத்துமே நம்ம மைனஸ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி இருக்கிறத நம்ம மைனஸ் பண்ணியாச்சு. இப்போது 0 வந்துருச்சு. நம்ம கவுண்டில் இருக்கிற எல்லா அரேலோட வேல்யூ என்ன அப்படின்னா 0. ஸோ நம்ம ரிட்டன் 0 கொடுத்துடலாம். ஸோ இந்த அப்ரோச் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லெட்டரையாக எடுத்து அதுக்கு நம்ம கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ ஏன்னா ஏயோட கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோம், பினா பியோட கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி ஸ்ட்ரிங் 2ல் அதே லெட்டரை எடுத்து இருக்கிற கவுண்டில் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணி எல்லாமே 0வாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிட்டன் ட்ரூ கொடுக்குறோம். ஓகேவா, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். புரியலை அப்படின்னா அகைன் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக புரியும்.
இதுதான் இருக்கிறதுலே ஒரு ஈஸியான அப்ரோச். ஆர்டர் ஆஃப் எண்ணில் இது ஒர்க் ஆகும். ஸோ நம்ம அடுத்து நம்ம ஜாவாவில் கோட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் 1 எடுத்துக்கிறோம், அப்புறம் ஸ்ட்ரிங் 2 எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம மெத்தடில் போடலாம். ஸோ மெத்தடில் போடுறது தான் எப்போவுமே ஒரு நல்ல ஒரு அப்ரோச்சாக இருக்கும். ஸோ ப்ரைவேட் ஸ்டாட்டிக் வாய்டு போடக்கூடாது, ஏன்னா நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அப்போது மெத்தடில் போடுறோம் அப்படிங்கிறதுனாலே நம்ம ரிட்டனில் போடலாம். 2 இன்புட்டையும் நம்ம பேராமீட்டராக நம்ம இந்த மெத்தடுக்கு பாஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் 2. இப்போது ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 லென்த்து சேமாக இருந்தால் மட்டும்தான் இந்த லூப்புக்குள்ளே போகணும். இந்த 2 லென்த்து சேமாக இருந்தால் மட்டும்தான் ப்ரோக்ராமுக்குள்ளே போகணும். லென்த்தே சேமாக இல்லை அப்படின்னா நமக்கு ஃபால்ஸாக தான் வரணும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு நம்ம லென்த்து கண்டுபிடிச்சிடலாம். நாட் ஈக்குவல் டு s2.length. ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ப்ரோக்ராம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஃபால்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். 2 ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு ப்ரோக்ராம் உள்ளே இப்போ போக போகுது. ஓகேவா? இப்போது ஒரு அரே ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். கவுண்ட் அப்படி சொல்லி ஒரு அரே க்ரியேட் பண்ணிக்கலாம். நியூ இன்ட்டு இது 26 லென்த்தில் தான் நமக்கு ஃபிக்ஸ்டாக இருக்க போகுது. ஏன்னா A to Z நமக்கு 26 தான். நம்ம இதுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ 1 lakh லெட்டர்ஸ் வந்தாலுமே நம்ம அந்த 26 லெட்டர்ஸுக்குள்ளே தான் இருக்க போகுது. ஸோ இதனால தான் நமக்கு இது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி 1ங்கிறதுனால வருது. அப்புறம் நம்ம ஒரு லெட்டரையாக நம்ம ட்ராக்ரஸ் பண்ணிடலாம். S1 டாட். இப்போது இதை நமக்கு ஒரு லெட்டராக ட்ராக்ரஸ் பண்ணுறோம். அது எப்படி அப்படி பார்த்தீங்கன்னா, இதை நம்ம அரேவாக கன்வெர்ட் பண்ணி கேரக்டரை அரேவாக கன்வெர்ட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியான ஒரு அப்ரோச்சாக இருக்கும். ஸோ இப்போது இதுக்கப்புறம் என்னென்னா, இப்போது இதில் இருக்கிற A ஃபஸ்ட்டு உள்ளே வரும். ஓகேவா? இந்த A வரும்போது ஏல நமக்கு 0th இண்டெக்ஸில் நமக்கு ஸ்டோர் பண்ணணும். கரெக்டாக? அப்போது இதுவை சிஹெச்ங்கிறது நமக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கேருந்து வர்றதை நம்ம சிஹெச்சாக எடுத்துருக்குறோம். ஓகேவா? கேரக்டர் அப்படிங்கிறத நான் சிஹெச்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். -97 கூட கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் இந்த மாதிரி A கொடுத்தீங்க அப்படின்னாலும் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போது ஒரு இதாக ட்ராக்ரஸ் பண்ணி -97 அப்படிங்கிறத போடும்போது நமக்கு கரெக்டான இன்டெக்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? இது நம்ம எல்லாமே நம்ம இப்போது ஸ்டோர் பண்ணியாச்சு. அதோட கவுண்ட் வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த S2ல் இருக்கிற லெட்டர்ஸை கவுண்ட் பண்ணி அதை நம்ம மைனஸ் பண்ணணும். அதோட கவுண்ட்டை மைனஸ் பண்ணணும். ஸோ இதே சேம் லூப் தான். s2.length. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதிகமாகுது. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆனாலும் கரெக்டாக பண்ணிடுங்க, இல்லை சின்டாக்ஸ் எரர் வந்துடும். இப்போது நம்ம மைனஸ் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ளஸ் பண்ணியிருந்தோம், இப்போது மைனஸ் பண்ண போகிறோம். இதுலேயே மிஸ்டேக் இருக்குது. அரே. ஓகே, மைனஸ் பண்ணியாச்சு. இப்போது இருக்கிறது எல்லாமே நமக்கு மைனஸ் ஆகிற போகுது. S2ல் இருக்கிறது எல்லாம் நம்ம S1ல் இருக்கிற கவுண்ட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அது எல்லாமே இப்போது மைனஸ் ஆக போகுது. ஓகேவா? இப்போது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு ஃபார் லூப்பில் என்ன நம்ம 26 எலமெண்ட்டையும் நம்ம ஃபிக்ஸ்டாக ரன் பண்ண போகிறோம். ஓகேவா? அது ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள இந்த கவுண்ட்டுக்குள்ள ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் ஒரு இன்டெக்ஸில் கூட நமக்கு 0 தவிர வேறு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரிட்டன் ஃபால்ஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் இந்த ஃபார் லூப். நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரிட்டன் ஃபால்ஸுங்கிறத நமக்கு டைரெக்டாக பாஸ் பண்ணிடும். இப்போ இது எல்லாமே நமக்கு இந்த கவுண்டில் 26 டைம்ஸ் ரன் ஆகியுமே எங்கேயுமே ஃபால்ஸ் ஆகலை அப்படின்னா நமக்கு ரிட்டன் ட்ரூ. ஓகேவா?
பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இது கொஞ்சம் வியூ மோடு வேறு இருக்கிறதுனால மாற்றி தெரியலாம். ஓகே, ஸோ என்னாச்சு, நான் எப்போவும் பண்ணுற மிஸ்டேக் தான், பிரிண்ட் பண்ணலை. எஸ் அவுட் எஸ் அனகிராம் S1, S2. ஓகேவா? மெத்தட் போட்டோம் அப்படின்னாலே நம்ம மெத்தட் கால் பண்ணி தான் ஆகணும். ஓகே, கரெக்டாக வந்துருச்சா? இப்போது வேறு என்ன நம்ம போட்டு பார்க்கலாம்? ஓகே, நம்ம நார்மலாக ஒரு டாக் காட் ரெண்டுத்துலேயுமே சேமான ஒரு தான். ஓகே, கரெக்டாக வந்துருச்சா? ஸோ லென்த்து மிஸ் மேட்சிங்காக கொடுத்து பார்க்கலாம். அடுத்து காட் சாரி, இப்போ நமக்கு இதில் ஃபால்ஸ் வரணும். ஃபால்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்துருச்சு. ஸோ நம்ம பண்ண அப்ரோச் வந்து ஆர்டர் ஆஃப் எண்ணில் தான் ஒர்க் ஆகுது. இத்தனை லூப் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இது ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. அதாவது நெஸ்டல் லூப்ஸாக இருந்தால் மட்டும்தான் அது ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயராக மாறும். இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த லாஜிக் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த லாஜிக் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப்.